ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் குக் வித் கன்யா யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சட்டுன்னு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். லஞ்சுக்கு, டின்னருக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ்க்குமே கொடுக்கறதுக்கு இந்த ரெசிபி ரொம்ப சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கடுகு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும்தான் வதக்கணும். ரொம்ப வதக்காதீங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்ததுன்னா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறமேட்டு 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா காரம் பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு 2 உருளைக்கிழங்கை நல்லா பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாகிங்கன்னா குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோஸை பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தயிர் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிச்சு இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் வீட்டில் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து மறுபடியும் இந்த ரெசிபி செஞ்சு நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த உருளைக்கிழங்கை வேக விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வேக விட்ட உடனே வதக்கின உடனே நம்ம ரைஸ் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உருளைக்கிழங்கு வேகவே வேகாது, பச்சையாக அப்படியே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சாதம் செய்யும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேகணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா தண்ணி வற்ற விட்டுடுங்க. உருளைக்கிழங்கு வெந்திருக்கணும். அரைவேக்காடாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு நல்லா சாப்பிட்ற அளவுக்கு வேகிற அளவுக்கு நீங்கள் வதக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம அரிசி இருக்குல்லையே அதை பொங்க வச்சுட்டு நான் சோறு செஞ்சு வச்சுருக்கேன். ஆற விட்டுக்கோங்க. ரைஸ் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் கலந்துக்கோங்க. அந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தோசை கரண்டி இருக்கும்ல, அதை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஈவனாக மிக்ஸ் பண்ண முடியும். சீக்கிரமே மிக்ஸ் ஆகிடும். நல்லா கலந்திங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி இருந்ததுன்னா நீங்கள் கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால நான் சேர்க்கலை. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் தயிர் என்ன சொல்லுவீங்க அதுன்னு தெரியல, பெருகு சட்னி செஞ்சுருக்கேன். கொஞ்சம் மேலே பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் மசாலா காரம் பொடி சேர்த்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.